பச்சை மலை மீது உன்லீலை. ஃபிஷ்ஷு காணாங்கத்த மீன் வாங்கி, அந்த மாதிரி காணாங்கத்த மீன் நான் ரொம்ப நாளாச்சு காணாங்கத்த மீன்லாம் வாங்கி செஞ்சு பாருங்கள். நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆஞ்சி போடுறவ நானாகத்தான் இருக்கேன். நல்லா பெரிய பெரிய அதுக்கு நல்லா கழுவிக்கலாம். காணாங்கத்த மீன் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குது. காலையிலே இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ மீன் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போலங்க. 1 கிலோ வந்து 200. பிரியாணி போடு போடு, தட்டை உள்ள போட்டு போகிறேன். Emotional damage. சால்ட் வந்து வாய் எப்படி உட்காது. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் அப்புறம் இன்னும் போட்டாச்சு. நல்லா கிளறணும். கிளறு நல்லா கிண்டி கிண்டி வதக்கி வதக்கி கலரி கலரி பொங்கி நல்லா கிளறணும். போதும் வச்சிருந்தேன் தமிழ்ல. சிக்கன் பிரியாணி யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கிண்டிக்கிட்டே இருக்க, கிண்டி வரைக்கும் இரு. அப்படியே நடுவில் எடுக்கக்கூடாது, சைடில் தான் எடுக்கணும். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. போதும் போதும். வலி போற ஸ்பீடுக்கு கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. சில்லி பவுடர் கொஞ்சோண்டு. பிரியாணி பண்றதுக்குள்ள இப்போ நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். என்ன பண்றீங்கடா? என்னடா பாஸ் இது? என்ன விசுது? மினுங்குதா? Few moments later. இப்போ ஒரு முட்டை வச்சுக்கலாம். தயிர் பச்சடி. இப்ப தயிர் பச்சடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது நான் சில்லி சிக்கன் வச்சுக்கலாம். இனி அதான் சொல்லுவா ரெசிபி. மேங்கோ வச்சுக்கலாம். ஒரு ஃபிஷ் பிரியாணி. மினுமினு இருக்காங்க வாசனை. என்னங்க நீங்க? இங்க வாடா. இப்ப நம்ம வைக்கவே இல்லை. லெக் பீஸ் எனக்கு, அம்மாக்கு வேணும். அப்படிங்க அப்படிமா ப்ளஸ் போஷனான லஞ்ச் இதான் நமக்கு. இதான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.